கிடைச்சுன்னு பேசுற இத்தனை பேர்ல ஒரு 10% கூட இத்தனை படங்களா இவனுக்கு ஏன் தேசிய விருது கிடைக்கலன்னு வணக்கம். சோ நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா மீம்ஸ் ரியாக்ஷன். பேசவே இல்ல. நாங்க ஏன்பா கேட்கணும்? நீ தான்ப்பா அந்த படத்துல நடிச்சிருக்க. நான் திருப்பி கேக்குறேன். ஓசிலியா நடிக்கிற நீ ஒவ்வொரு படத்துக்கும் 30 கோடி தான் நடிக்கிற. எவ்வளோ சிக்கல்கள் வந்தாலும் என்ன பிரச்சனை வந்தாலும் என்னென்ன விஷயங்கள் நம்மள அஃபெக்ட் பண்ணாலும் ஜெயிக்கிற வரை இந்த ஏரியால நீ மட்டும் தான் கடை வச்சிருக்க, வேற யாரும் இல்லைன்னு ஆணவத்துல ஆடுறல. உன் ஆணவத்தையும் அக்கிரமத்தையும் அழிக்கிறதுக்கு பூமியில ஒருத்தன் பிறந்திருப்பான்டா. மோதி பாத்துறணும். யார அவங்க தடுக்குது வளர்ச்சிய? அது யாருங்க? நான் 2 பேரு. அவனை விட்டுருங்க. நீங்க தடுக்க பாருங்க. அவன் நிச்சயமா ஒரு நாளைக்கு வருவான்டா. வந்துட்டான்டா. ஹீரோ இன்ட்ரோடக்ஷனா? மிளகா சட்னி எடுத்து மூஞ்சில ஊத்த ஆரம்பிச்சிட்டான். அவனை ஃப்ரீயா விட்டாலே அப்படியே இருப்பான். நீங்க தடுக்க தான் எதனா ஒண்ணு பண்ணிட்டு. நம்ம தல அஜித் சார் சொன்ன மாதிரி தான் விஸ்வநாதன் சாருக்கு எல்லாமே நீங்க தானே சார்? எப்படி சார் இவ்வளவு கரெக்டா சொல்றீங்க? எப்படி அது என்ன இப்படி திடீர்னு கூட்டம் கூட்டுறாங்க? என்னிடம் வராதீர்கள் தம்பிகளே, வகுந்து விடுவேன். நீயா தோத்துட்டேன்னு ஒத்துக்கிற வரைக்கும் உன்னை யாராலையும் தோக்கடிக்க முடியாது கேக்குறாங்க. நம்ம ஏற்கனவே 2019லயே இந்த மாதிரி வெற்றிகரமா ஒரு ரத்த தானம் எங்க லிங்கா பேபி இஃப் யூ ஆர் பேட் பண்ணி முடிச்சிருக்கோம். அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம். ஆனா இப்ப ஏன் திடீர்னு கூட்டம் கூட்டுறாங்கன்னு கேக்குறாங்கன்னு தெரியல. இது என்ன திடீர்னு கூடுன? ஐ அம் யுவர் டாட். மாசா கெத்தா கேப்டனா தாண்டி எனக்கு அப்ப இருந்தே டவுட். கூட்டம் இல்ல, என் குடும்பம், என் அசுர. இவ்வளவு பேர் ஒண்ணு கூடி இருக்கீங்க. இவ்வளவு பேரால ஒரு இடத்துல கூட முடியுது. அந்த ஒற்றுமைக்கு பாருப்பா, உடம்பெல்லாம் புல்லரிச்சு போச்சு. நம்ம பசங்க இந்த இன்டர்நெட்ல அவதூறு பேசிக்கிட்டு வதந்திகளை பரப்பிக்கிட்டு மேல இருக்கிறவங்களுக்கு அந்த யூனிட்டிக்கு ஒரு பவர் இருக்கு. ஏன்டா கை தட்டுறீங்க? என்ன மீட்டிங் நடக்குதுங்க? அந்த கீழே இறக்கிக்கிட்டு நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்றது, டாக்ஸிட்டி ஸ்ப்ரெட் பண்றது, அந்த மாதிரி பண்ற பசங்க கிடையாது. வழியில கொண்டு போகணும். அந்த பவருக்கு நீங்க ஒரு பர்பஸ் கொடுக்கணும். சும்மா சந்திச்சோம், போட்டோ எடுத்தோம், ஆடியோ லான்ச்ல பார்த்தோம், இந்த மாதிரி பிறந்த நாள் அன்னைக்கு பார்த்தோம். களத்துல இறங்கி கலகற்ற பசங்க, அன்பை பகிர்ற பசங்க, அன்பே சிவம்ங்கிற பாதையில போற பசங்க அப்படியே விட்டுறாம நீங்க எல்லாரும் சேர்ந்து இன்னும் நிறைய நலத்திட்டங்களை செய்யணும். ஓஹோ, இவர் நம்ம கிட்ட மேட்ரு எதிர்பார்க்கறாரு போல. ஏப்பா அழுகுற? முரியேசா என்னமா ஃபீல் பண்ணி கூவுறான்டா அவன். ஒரு 3வது நாளாவது படிக்கிற வரைக்கும் எனக்கு என் பர்த்டே எப்பனே தெரியாது. உங்க ஏரியால, உங்க தெருல, உங்க பக்கத்து வீட்டுல, எதிர் வீட்டுல யாருக்கு என்ன தேவைங்கறத புரிஞ்சு நீங்க எங்க வீட்டுல நான் கேட்டதில்ல, அவங்களும் சொன்னதில்ல. எப்படிதான் அவங்களாம் அப்படி சிரிப்பு வருதோ? கை கோர்த்தீங்கன்னா உங்களால முடியும். அவங்களுக்கு உங்களால முடிஞ்ச நல்லதை நீங்க கண்டிப்பா பண்ணணும். நாங்க உங்களை தான் தம்பி நம்பி இருக்கோம். கஷ்டம். நம்ம தல அஜித் சார் சொன்ன மாதிரி தான், நீயா தோத்துட்டேன்னு ஒத்துக்கிற வரைக்கும் உன்னை யாராலையும் தோக்கடிக்க முடியாது. குடிக்க தண்ணி கூட இல்லாம இருந்துடலாம். ஆனா எவ்வளவு நாளைக்கு தான் நாங்க நியூஸ் பேப்பரே யூஸ் பண்ண முடியும்? உங்க பிரச்சனைக்கு நடுவில் நான் எங்க வந்தேன்? ஏன் வீணா ஏமண்டே போட்டு உருட்டுற? எங்க லிங்கா பேபி இஃப் யூ ஆர் பேட். நீ வேற கம்முன்னு இருக்க மாட்டா. இப்ப எதுவும் வேணாம், கொஞ்ச நாள் விடு. உங்களுக்கு இன்னும் ஓட வைக்கிற உங்களுக்கு ஐ அம் யுவர் டாட். இதெல்லாம் யாரா உன்கிட்ட கேட்டா? யாரா நீ? அப்படி ஒரு பேரை எனக்கு வாங்கி கொடுத்துட்டு பத்திரமா நல்லபடியா உங்க வீட்டுக்கு போங்க, உங்க குடும்பத்தை போய் சேருங்க. இப்போ லிங்கா சின்ன வயசு இருக்கும் போது அவர் கூட உட்கார்ந்து நான் வீடியோ கேம் விளையாடுவேன். எனக்கு இவங்க கஷ்டம் புரியுது.